ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி பர்மிஸோடைய டிஷ் தான் இது. இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு நான் தான் தம்ப்நெயில்ல போட்ட மாதிரியே தான் இந்த ரெசிபி பேர் வந்து பல்ச்சான்னு சொல்லுவாங்க. இது வந்து கருவாடுலேயும் பண்ணலாம், கருவாடில் தான் பண்ணோம் மெயினாக. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து சென்னாகோனி கருவாடு குட்டி எறா மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த கருவாடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எண்ணெய் கடாய் நல்லா சூடாயிட்ட பிறகு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுதான் இதில் வந்து மெயின் மேட்டரு. நான் இதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டும் நிறைய எடுத்துக்கணும். அன்றைக்கி நான் பூண்டு இல்லாதனால ரொம்ப கம்மியான பூண்டு எடுத்தேன். ஸோ எண்ணெயை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஃபைனாக சாப் பண்ணி நீட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை வந்து நல்ல எண்ணெயில் வந்து நம்ம பக்கோடாக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும், பிரியாணிக்கும் ஃப்ரை பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி அதோடைய லெவலே வந்து கம்மியாகும், குவான்டிட்டி லெவலே. ஸோ அது இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த கலரு? அதே மாதிரி இந்த சென்னாகோனியை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா 2 வாட்டி ரன்னிங் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து இதுக்காக வச்சுருக்கேன், ஏன்னா வந்து மண்ணெலாம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் ஆகும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு தான் நான் வந்து இதை போட்டேன். இதை போட்டும் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து என்கிட்ட வந்து அதான் பூண்டு இல்லாதனால நான் ஆப்ஷனலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதுக்கு மெயினாக வந்து நீங்கள் நல்லா பூண்டு நிறைய ஒரு கை பூண்டு கொத்து பூண்டை வந்து நீங்கள் நல்லா சாப் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப வாய்வு, இந்த சென்னாகோனி வந்து ரொம்ப வாய்வுன்னு சொல்லுவாங்க, கேஸு. ஸோ அதனால வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பூண்டு யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இதை வந்து நம்ம வந்து நான் அன்றைக்கி வந்துட்டு சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை நம்ம ரொம்ப அதிக குவான்டிட்டியில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இதை வந்து இன்னும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். இன்னும் ஃப்ரை ஆக தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக நம்ம மிளகாயை தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நான் இதை பண்ணிக்கிறேன். கருவாடுலேயும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதெல்லாம் இன்னும் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மிளகாய் தான் எடுத்திருக்கேன், காரம் ரொம்ப தேவை வேண்டான்னு சொல்லிட்டு. 2 மிளகாவும் ஒரு 2-3 பல்லு பூண்டு தான் இருந்தது என்கிட்ட. ஸோ அதையும் போட்டு நல்லா ஃபைனாக வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதில் போட்டேன். ஸோ இன்னுமே நான் இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கைவிடாமல் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். வதக்கிறது தான் இதில் மெயின் விஷயமே. வதக்க தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா ஃபைனாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு அந்த மிளகாயும் அரைச்சி வச்ச மிளகாயும் பூண்டையும் வந்து நம்ம இதில் சேர்க்கணும்.
அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் நல்லா சேர்த்தேன். இது பூண்டு நிறைய இதே மாதிரி சேர்த்துருந்தோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். போட்டு அப்படியே வதக்கணும். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம வந்து இந்த நின்று ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம வந்து மெயினான விஷயம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கருவாடே சாப்பிடாத பசங்க கூட இதை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்கு கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெடவே கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனாக வதங்கிச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன், இது எதுக்கு யூஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன்னா, ஸோ வந்து சாதத்துக்கு வந்து சாம்பார், சொரக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பல்ச்சா வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.